வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குட் மார்னிங். மணி வந்து இப்போது கரெக்டாக 6:57 ஆயிடுச்சுங்க. ஐயோ 7 ஆயிடுச்சா? நேற்றா தான் 6 ஆமாம் 6:30க்கெலாம் நேற்று வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 20 மினிட்ஸ் வந்து நம்ம லேட்டு. மார்னிங்கே போய் சர்ன்னு நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ நினச்சி உட்காந்துருந்தோம். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. காலையிலேருந்து இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. அதாவது நான் ஏஞ்சிலேருந்து ஆன் பண்ணதுலேருந்து இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. ஸோ என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. கை வேறு ரைட் கை இதுதான் உடஞ்சிச்சா? கீழே வந்து உடஞ்சிச்சு மீன்ஸ் கிராக் விழுந்துச்சா? அது இன்னும் அப்படியே ஒரு 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 மாதிரி என்னமோ எஃபெக்ட் காமிச்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுதுன்னு சொல்லி தெரியல. அந்த நரம்பு சம்மந்தமாக இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. எலும்பெல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் கையடி ஃபுல்லாக தூக்கும்போது அப்படியே வலிக்கும். இப்படி ஃபுல்லாக பின்னாடி பண்ணும்போது மட்டும் வலிக்கும். அவங்கள்ட்டே ஜிஹெச்சில் நான் போனேன். நான் போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஒன்று. இல்லை இப்போ நாங்கள் பார்த்துட்டோம், எலும்பெல்லாம் வந்து பக்காவாக ஜாயின் ஆகிடுச்சு, இது அதெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட யாரையாவது போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னமும் அதை அந்த பெயின் அப்படியே வச்சுக்கிட்டு தான் நம்ம உருட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ், நம்ம ஒரு காஃபி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு ரியால் காஃபி கிடைக்குமான்னு, சாரி 2 ரியால் காஃபி கிடைக்குமான்னு. ஸோ அங்கே போகிறோம், போயிட்டு காஃபியை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். ஆட்டோமேட்டிக்கலாக போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடும். அதை பற்றி நமக்கு வந்து பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20 அபோவ் ஓட்டி ஆகணும். நேற்று 20 ஓட்டணும். 260 ரியால் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நம்ம ஓட்டணும். ஸோ இன்றைக்கி வந்து ஆனால் நேற்று நான் நினச்சிருந்தா நிறையா ஓட்டிருக்கலாம் ஜி ஃபேம். நம்ம 2000 ரியால் வந்து டார்கெட் வச்சோம்ல அந்த 1 வீக்கில் எடுத்தே ஆகணும்னு. 1 வீக்கில் 4 டேஸ் அசால்ட்டாக முடிஞ்சிடுச்சிங்க. எப்படா 4 டேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல. நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்டா இப்போ தான்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு நீ அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஜீரோ பண்ணாதான் அவன் எப்போ, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி ஜீரோ பண்ணிட்டான்ல, அதை வச்சு தானே நானும் சொல்ல முடியும். ஏன்னா அவன் கரெக்டாக 7 நாள் அப்படியே சக்குன்னு ஜீரோ பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி கணக்கு. என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போது அழகாக அப்படியே நம்ம போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு ஒரு காஃபி எங்கே சாப்பிடுவோம். இன்றைக்கி என்ன ஏது அப்படின்ற மொத்த அப்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஜி ஃபேம். ஸ்டே டியூனா நம்ம வீடியோ பாருங்கள். அழகாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீ கடைக்கிட்ட தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் அதுக்கு நீ இங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. டீ கடைக்கிட்ட இங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னிச்சுன்னா இங்கே தான் அதுவும் வந்திருக்கா இல்லை அது மட்டுக்கும் போயிடுச்சா? எனக்கு ஜஸ்ட்டு சஜஷன் கொடுத்துட்டு அது போயிடுச்சான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் அண்ணன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆஹா அண்ணா, உன்னை நம்பினேனே அண்ணா, கால்வாரி விடுவதற்கு உனக்கு மனது எப்படி வந்தது? அண்ணன் இங்கிட்டு இல்லை. அண்ணன் இங்கு இல்லை. சரி ஓகே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே வாங்கி குடிச்சிட்டு போவோம். லெட்ஸ் கோ ஜி ஃபேம். கடை இங்கே இருக்கேன். ஆக்சுவலாக இங்கேயே இருக்கட்டும், நான் போய் வாங்கிட்டு குடுன்னு வந்துடுறேன் ஜி ஃபேம். வாங்க போகலாம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுக்கலை. 2 ஆர்டர் தான் பாப்பா வச்சு 2யும் தூக்க முடியலைங்க. எவனோ நமக்கு முன்னாடியே இப்போ அந்த ஆட்டோ பிக்கப் வச்சு பயங்கரமான ஆட்டோ பிக்கப் வச்சுருப்போம் போல், பிச்சுக்கிட்டு போகுது அது பாட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்ம பாட்டுக்கு அபுபக்கர் ரோட்டில் மூவ் பண்ணி வண்டியை போய்கிட்டு இருக்கோம். அண்ணன் எந்த பக்கம் போயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. அப்படியே ஊருக்குள்ளே போகணும். ஸோ நேற்றுலாம் இந்த ஏரியா பக்கம் தான் போனோம், நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சுது. அதனால் இப்போ அதே ஏரியா பக்கம் தான் வண்டியை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் போயிட்டுருக்கோம். ஸோ போவோம். அந்த குபரின்னு சொல்லுவோம். இந்த இப்போ பிரிட்ஜ் ஏறுறோம் பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் பிரிட்ஜு. சாரி ஐயோ, இதுக்கு பேர் தான் குபரி அரபியில். ஸோ இதை வந்து இப்போ அழகாக அப்படி ஏறி இறங்கி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஓகேவா, கிளம்பலாம் வாங்க ஜிப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷோவல் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கடை, அந்த வெள்ளை. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிஏசின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பு, அதில் முடிச்சிருக்கோம். எஸ் வாங்க, இப்போ இந்த 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு குடுன்னு ஓடி வரலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக நம்ம வந்து 3வது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த KFD, அதாவது அப்துல்லா சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்துல்லா டிஜிட்டல் சிட்டியா இல்லை அப்துல்லா சிட்டி. ஸோ அங்கே வந்து 3வது ஆர்டராக இப்போ நம்ம தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். மணி 8:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருப்போம் போன மாதம், அதாவது இந்தியா போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், டெய்லி எவ்வளோ ஓட்டுறன்றதை 1 மாதம் கணக்கு பண்ணி வச்சு கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி இது பூரா லிஸ்ட்டு போட்டு எனக்கு அனுப்பியிருந்தார். அதுக்குள்ளே நான் இந்தியா போயிட்டேனே, அந்த அனௌன்ஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நான் இந்தியா போயிட்டேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் எவ்வளோக்கு ஓட்டியிருக்கேன், எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்றத எக்ஸல் ஷீட் போட்டு பிரமாதமாக காட்டியிருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிவ் அவே 1000 ரூபாய் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இது வந்து எத்தனை பேர் நம்ப மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் இப்போ தான் வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே அவருக்கு போட்டு விட்டேன்.
முன்னாடியே அவருக்கு கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 1 மந்த் டிலே பண்ணி தான் நானே கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன் இப்போதைக்கு பேமெண்ட் கையில் இல்லை ப்ரோ, கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமுச்சு விட்டாச்சு. அவருக்கு எனக்கும் ஞாபகம் இல்லை, நம்பர் சேவ் பண்ணலையா, அதனால் எனக்கு ஞாபகம் இல்லாதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து இப்போ நான் தான் சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் நீங்களே மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவரே மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ விச் இஸ் குட். நம்மளும் பக்காவாக அது பண்ணி முடிச்சாச்சு ஜிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம். எங்கே அப்படின்னா என்ன சொல்கிறது, கேஎஃப்டி போயிட்டு கொடுத்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்படி போனால் 8 மினிட்ஸ் தான் காட்டுது. சரி இப்படியே போயிடுவோம் நம்ம ஷார்ட்கட்டில் உள்ள. வாங்க ஜிஃபேம். ஸோ போகலாம். இதை 3வது கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து 4வது எங்கே வருதுன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். வெளிப்பக்கம் தான் வந்தோம்னு அங்கேருந்து, ஏன்னா வழி இல்லை. கேஎஃப்டிக்கு போகும்போது தான் கொச்சான்னு அங்கே இந்த இடத்துல தெரித்து பாருங்க, அதுதான். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது 2 ஆர்டர் எடுத்துன்னு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியாவுக்குள்ளே போகும்போது 2ஆக தூக்கிட்டு போனால் கூட ஒரு இதாக இருக்கும். எனிவே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோ. ஏன்னா அந்த போக்குமாக்கான கேஎஃப்டி டிஜிட்டல் பில்டிங்குள்ளே தான் ட்ராப் பண்ணேன். மறுபடியும் வெளியே பக்கம் போயிட்டேன். மறுபடியும் இது உள்ளே இருக்கிற உருத் கேஃபு. ஸோ அடிக்கடி நம்ம அங்கே போயிருக்கிறோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க போகிறேன். ஒன்று உருத் கேஃபு, இன்னொன்று குனூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மசி. ஓ ஃபார்மசி தானா, இது சூப்பராக கொடுத்துருவான் உடனே. ஸோ அதனால் இதோ இவன் தாங்க. சரி வாங்க, அப்போ நம்ம கேஃப் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபார்மசிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். 2 ஆர்டரு. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா டன். 2 ஆர்டர்ஸ் இங்கே தான் இருக்குதா, எங்கெங்கேயோ சுற்றி போகுது ஜிஃபன். இந்த உருத் கேஃப்க்கு தான் நான் வந்திருக்கேனே, இவ்வளோலாம் நம்மளை அலைக்கடிக்காதே. எந்த பக்கம் இது தப்பான இடத்துக்கு எதுவும் வந்துட்டுதா, இல்லை கட்டாதில் இருக்குது? அதான் இங்கே இருக்குது. போகலாம். சூப்பர். உருத் கேஃப் தானே, நீங்கள் படித்து சொல்லுங்கள். கரெக்டாக தானே படிக்கிறேன். உருத் கேஃப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த குனூஸ் ஆமாம், KUNOOZ. குன்ஸ். ஐயோ என்னமோ ஒன்றியா விடு. இந்த முன்னாடி தான் இருக்குது. அதையும் வாங்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். வாங்குவோம். ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா 2யும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இப்போ நம்ம போகிறோம். ஆஹா, செக்யூரிட்டி வந்துட்டார் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம 2 ஆர்டரை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு எஸ் ஆகிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜாய்ஸ்க்கு இந்த இடத்துல நிற்க விட்றாங்க. இந்த டிஜிட்டல் சிட்டியில் இருக்கிற மெயின் விஷயம் என்ன தெரியுமா, ஒரு சிங்கிள் ரோடை நீங்கள் வந்து மெயின் ரோட்லேருந்து வரும்போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் சோடி. உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் நீ தெரியும், கிட்டத்தட்ட பார்க்க என்னன்னா 2 கிலோமீட்டர் தூரம் தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு நீங்கள் மேப் போட்டு ப்ராப்பராக ரோடை பிடிச்சி நீங்கள் உள்ளே போகும்போது தான் தெரியும் 8 கிலோமீட்டர்னு காட்டும். கடுப்பாயிடும். நான் இருந்த இடத்துலலாம் வெறும் 4 கிலோமீட்டரில் இது வர வேண்டியது, அதாவது ஒரு ப்ராப்பர் ரூட் இருந்தால். பட் இது வந்து கொச்சான்னு அப்படியே சுற்றி வருங்க இதுக்குன்னு ரூட்டு. அதனால் கொஞ்சம் டைவர்ஷன் ஆகிடும் நமக்கு. அதர்வைஸ் எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக எடுத்தாச்சு அண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இதை கொடுக்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து டிஜிட்டல் சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கம் போய்ட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம. ஓகேவா, 13 நிமிஷம் காட்டுது, 7.7. ஆனால் இது வந்து இப்போ ப்ராப்பராக எனக்கு ஒரு சிங்கிள் யூட்டன் உடனே இருந்தால் நல்லாயிருக்கும். பட் யூட்டன் ஆல்சோ இருக்குது, பட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம நேராக ரோடை பிடிச்சி இந்த 4வது 5வது 2யும் சேர்த்து டெலிவரி பண்ணிட்டு வருவோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 8:46 ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். இன்றைக்கி எத்தனை முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட 2000 ரியால் டார்கெட்டு முடியுமா இல்லைன்னு சொல்லி தெரியலைங்க. ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 3 நாளில் மறுபடியும் 0 பண்ணிவிடும். இந்த 3 நாளுக்குள்ளே 2000 ரியால் எடுக்க முடியுமா, போராடிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு. இந்த டிஜிட்டல் சிட்டியில் நம்ம வந்து வந்தாச்சு. -3க்கு வான்னு சொல்லிடுச்சு. அதனால் இப்போ -3க்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை உள்ளே விட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். ஐயோ ஒரு பார்க்கிங் உருப்படியாக கட்டியிருக்கீங்களா. 2 ஆர்டர் இங்கே இருக்குது. -3ல் போய்ட்டு உடனடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அப்படியே போவோம். ஸோ செக்யூரிட்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியலையே. இங்கே தான் நிறுத்தணும். செக்யூரிட்டிக்கு போக சொல்லியிருக்காங்க. சூப்பர். அப்போ ஓகே, பிரமாதம். செக்யூரிட்டி முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம போகலாம். सिक्योरिटी किधर है? इधर है सिक्योरिटी? सिक्योरिटी नहीं, वो तलब लेके तब एंट्रेंस किधर है? एंट्रेंस सब पार्किंग डाल के बाहर कैसे जाते हैं? बाहर? हाँ, चल के। हाँ, वो गाड़ी से जाता है? गाड़ी नहीं, गाड़ी इधर पार्क करके ऊपर कैसे जाएं? चल के ऐसा कैसे जाए? पैदल बाय वॉक, हाउ टू गो? हाँ तो इसीलिए पूछा सिक्योरिटी, तुम तो मसूल ही नहीं है बोलते हो।
அண்டு என்னத்தன்னு சொல்கிறது, யாரையாவது எனக்கு தெரியாதுன்னே போய் சொல்கிறாங்க. என்னத்தன்னு சொல்கிறது. -3 ஐ வில் கேம் டு -3. அங்கே ஒரு லேடி நிற்கிறாங்க. மேபி ஷீ இஸ் தி மை அப்பா. இப்படிப்பட்ட பார்க்கிங்குள்ளே எங்கேயா பூந்து போகிறது. நான் வேறு வீடியோவை கட்டே பண்ணல, அப்படியே கொடுக்க போயிட்டேன். தேடி பார்ப்போம். இப்போ இந்த ஆளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனால் எங்கன்னு சொல்லி தெரியல. 2 பேருமே பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கால் கீழ் எதுவும் பண்ணி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி டவுட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே போவோம். உள்ளேயா இருந்தால் மறுபடியும் சுற்றி வந்துக்கலாம். உள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி என்னடா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஆர்டரு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:40. இன்றைக்கெல்லாம் அச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. 13வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ. அடுத்து இப்போ இங்கே கூட்டம் நிறையா நிற்கிறாங்க. 13வது வாங்குறதுக்காக நிற்கிறேன். இந்த கூட்டத்தை தாண்டி தான் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் சாப்பாடு என்னென்னு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கப்சாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவோம். திஸ் இஸ் தல்லா ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்களாம். இந்த பக்கம் அப்படியே லியோ சாங்கை போட்டுக்கிட்டு, இந்த பக்கம் மேப்பை போட்டுக்கிட்டு இப்போ வராங்க. அவர் வந்தோடனே இப்போ நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். வண்டியோட ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கோளாறு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக அதை கோளாறுன்னு சொல்ல முடியாது. அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த இது பண்ணுறோம்ல, இந்த காலுக்கு கைக்குன்னு மாற்றுறோம்ல. இப்போ இங்கே பாருங்கள், மூஞ்சிக்கு தான் இது செட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தா தெரியும், மூஞ்சிக்கு தான் வச்சுருக்கேன். பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா காற்று வரல. எங்கேருந்து செட் பண்ணாலும் இங்கே தான் வருது. காலுக்கு வச்சாலும் இங்கே தான் வருது. இப்போது காலுக்கு மாற்றியாச்சு, அப்பயும் இங்கே தான் வருது. இப்போது ஃபேஸ்க்கு மாற்றிடுறேன், ஃபேஸ்க்கு மாற்றியாச்சு, அப்பையும் இங்கே தான் வருது. இங்கே வர மாட்டேங்குது. ஏதோ அதோட கட் அவுட்ரு ஏதோ சம்திங் போயிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், வண்டியில் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன். இந்த பக்கம் சி டைப்பு, அப்புறம் இது யூஎஸ்பி, அப்புறம் 3 இந்த மாதிரி சொருவிக்கலாம். இது வந்து தீமூல் வந்து 15 ரியாலுக்கு வரச்சேன், விச் இஸ் 300 rupees. வேறு லெவலில் இருக்குல்ல. 15 ரியால் 300 rupees வராது. எஸ், 300-400 rupees சம்திங். சரி, ஓகே, அவர் வந்துடுவார். நம்ம கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் பார்ப்போம். 13வது ஆர்டர் கம்ப்ளீட். ஸோ 14வது ஆர்டர் தூக்கலாம் வாங்க. எப்பவுமே ரோட கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ எஸ், அண்ணனும் இன்றைக்கி அண்ணனும் நானும் லக்கீலி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்தில் நம்ம வந்து மீட் பண்ணி கொண்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போகிறோம். ஏன்னா பீஸான்னு போட்டிருக்கு. ஓ, இந்த ஸ்டாண்டு குட்டி கோன் இருக்குது. நம்ம 2 வண்டி இங்கே தாங்க நிற்கிது. சரி வாங்க, போயிட்டு இப்போ இன்றைக்கி மதிய சாப்பாடு சாப்பிடுவோம். அவரும் 14, நானும் 14. சாம போட்டு இன்றைக்கி வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்ப்போம். இடம் இருக்கா? வாங்க போகலாம். பெரிய ஹோட்டலு போகலாம். வாங்கிட்டாரு. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் மாதிரி சும்மா பருப்பு உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு மாதிரியான ரைஸ் பாகிஸ்தான் இது. ஸோ இதை சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ரொம்ப குட்டி ஹோட்டல் தான். இது வந்து 7 ரியால் தாராளமாக போதும். இது ஒரு தட்டு. ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 16, 15, 16 ஆமாம் முடிச்சுட்டு இப்போ 17வது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஏன்னா எவ்வளோ முன்னாடி 14லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், 2 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 14 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே அடிச்சுது பாருங்க, ஒரு பிரேக்கு சாப்பிட்றதுக்காக உட்காந்தோம். கிட்டத்தட்ட ஆர்டரே இல்லை. ஹேப்பே வந்து என்னமோ சர்வரே டவுன் ஆன மாதிரி ஒரு பாப்பப் கூட ஆகவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரு மணி நேரம் கழிச்சு தான் உருப்படியாக ஆர்டரே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷவர்மா அது வந்துச்சு. இந்த காலேஜ் நூறாவது ஒன்று வந்துச்சு, ஜாமா நூறான்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு தூக்கினா பாருங்க. அட பாவிங்களா, அந்த நர்ஜிஸில் இருக்கிற க்ளவுட் கிச்சன் ஒன்று, அவனுங்கள்ட்ட உள்ள ஷவர்மா ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. சோலி முடிஞ்சிச்சு. அது ஆக்சுவலாக வெளியே நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதை வெளியே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உள்ளே போய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுக்க போனோம். எப்பா 40 நிமிஷம் மனுஷனை வச்சு செஞ்சு அதை உருப்படியாக யாருக்கும் கொடுத்து அனுப்பாமல். இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஜஸ்ட் அங்கே உள்ளேருந்து சாப்பாடு ரெடியாக வந்துகிட்டே இருக்கும். அதில் இருக்கிற நம்பரை பார்த்து சொல்லுவாங்க. அது யாரோட நம்பரும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஆப்பில் நமக்கு நம்பர் காட்டுவாங்களா, அந்த 4 நம்பர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இவனுங்க வேறு ஒரு தனியாக பில்லாக ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு அதை ஒரு பங்காளிக்காரன்ட்ட போய் கொடுத்து வச்சுட்டான். அங்கே போய் பில்லு வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இங்கே வா எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறான். டேபிள் மேலே வச்சுக்கிட்டு எனக்கு எடுத்து கொடுக்கணும். கடுப்பு வந்துச்சு வாயில் வருது இப்போ கூட வாயில். அநியாயத்துக்கு பேசுங்க. எனக்கு டென்ஷனாக ஆகிடுச்சு. என்னடா டேபிள் மேலே வச்சுட்டு சும்மா பில்லு வரல அது வரலன்னு இருக்கீங்க. அதான் என் ஆப்பில் இருக்கலடான்னு சொல்லி அந்த பங்காளி கூட இதோட எனக்கு 2வது வாட்டி சண்டை. ஒரு 4 நாள் முன்னாடி கூட ஒரு வாட்டி அங்கே நான் சண்டை போட்டேன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அங்கே சண்டை. எனக்கு வெறி ஆகி போச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சும்மா இதே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஒரு வழியாக அப்புறம் பில்லே இல்லாமல் அவன்கிட்ட வந்து காமிச்சு வாங்கிட்டு அப்புறம் வந்தேன். வாங்கிட்டு இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 295 ரியாலுங்க அந்த சாப்பாடோட விலை.
1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா கஸ்டமர் இது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் பே பண்ண மாட்டேன், லேட் ஆகிடுச்சு, ரெஸ்டாரண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? அவனுங்க என்ன பண்ணுவான், ஓகே நீங்கள் ஃபுட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் என் தலைமையில் கை வைப்பான். நான் ரிப்போர்ட் பண்ணி விட்டேன், என்னப்பா இவ்வளோ நேரம் கிட்ட ஆயிடுச்சு, இதுக்கு மேலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 1/2 ஹவருக்கு அப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை ஒன்று அடிச்சு விட்டோன்னே சரியாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து சண்டை கிண்டை போட்டு கொடுத்தான். ஜாய்ஸோடைய ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல லேட் ஆகுதுன்னா, இல்லைன்னா ஒரு இடத்துல சாப்பாடு இல்லை, ஃபுட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 ஹவர் வெயிட் பண்ணணும் அங்கேயே. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கோ யாருக்காவது தெரியப்படுத்தணும். எனிவே பார்த்துக்கலாம். இப்போ 17வது எடுத்திருக்கேன். அண்ணன் வந்து 20 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 6:30 மணி தான் ஆகுது. இப்போ அண்ணன் 20 கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 17ல் தான் இருக்கிறோம். அப்படியே இப்போ இந்த 17வது கொண்டு போய்ட்டு இது பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளும் 20 கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். முடிஞ்சால் 20க்கு மேலே ஏதாவது ஒன்று 2 முடிஞ்சால் கூட பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகேவா? சரி ஜிஃபேம், வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 20th டெலிவரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் மணியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது என்ன சொல்லுவது, கரெக்டாக 9 மணி. ஸோ 9 மணிக்கெலாம் நம்ம 20வது டெலிவரி வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரூமுக்கு நோக்கி நம்ம கிளம்பி கொண்டு இருக்கிறோம். அண்ட் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 913 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 நாளில் சேர்த்துருக்கோம். ஆனால் 2000 ரியால் அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு 1100 ரியால் தேவைப்படுது. அது சாத்தியமா இல்லையா என்பது எனக்கு தெரியலை. பட் சேலஞ்சுன்னு சொல்லி நானாகவே எடுத்து பண்ணிக்கிட்டது. இதை வந்து நான் எடுத்துருவேன், நான் பண்ணிவிடுவேன், பெரிய வீரன் சூரன் கொம்பன் அப்படின்றதுக்காக இல்லை. இதை வந்து நான் எதுக்காக பண்ணேன்னா என்னை நானே வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக, என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி நான் எனக்கு நானே சேலஞ்ச் கொடுத்துக்கிறப்போ எனக்கு ஒரு அந்த ஒரு 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 பூஸ்ட் ஒன்று கிடைக்கும். பூஸ்ட்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு நினச்சாதீங்க. ஸோ எனக்குள்ளே ஒரு உணர்ச்சி, ஒரு 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 ஆத்திரம் வரும், ஒரு வெறி வரும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லதில்ல, அதனால தான். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக ரூமுக்கு கிளம்ப போகிறோம். ஓகேவா? ஸோ யாஸ்மின் ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்புறோம். விச் இஸ் 11 நிமிஷம் அப்படின்னு சொல்லி காட்டுது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஜிஃபேம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட் தான் நம்ம சேனலில் வர்றது. ஆஸ் ஒரு டெலிவரி பயப்படுற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்கள் அன்பு ஆதரவு என்றைக்குமே கொடுங்க. இனிமேல் நான் தான் எடிட் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனால தான். ஓகேங்களா? மேபி ஒரு 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 ப்ரமோஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சோண்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிறேங்க, காசு தேவைப்படுது, அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுங்க. இதை தான் நான் சொல்லுவேன். நான் எப்பயுமே முன்னாடியே சொல்லுவேன், எந்த ஒரு யூடியூப் சேனலும் இப்படி சொல்லுவாங்களா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எதனால் நான் ப்ரமோஷன் பண்ணேன் அப்படின்னா அது உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டு பண்ணுறது நல்லது தானே. ஏன்னா என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஆல்ரெடி ப்ரமோஷன் கொடுக்குறான்னா அவன் எத்தனை பேரோட காசை வாங்கிட்டு முழுங்கிட்டு உட்காந்துருக்கான்றது தெரியாது. அவங்கின்றது ஏதோ 1-2 நம்ம பிடுங்கிறதுல தப்பு இல்லைன்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஓகேவா? ஏன்னா எனக்கும் சூழ்நிலை கொஞ்சம் தேவைப்படுது பைசா. மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணுற ஆள் நான் கிடையாது. ஸோ உங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஜிஃபேம், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.